தொலைக்காட்சியினூடாக யூடியூபினூடாக சத்தியவசன நிகழ்ச்சிகளை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஓட்ட பந்தயங்களை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சில வேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு ஓட்ட பந்தயங்களிலே கலந்து கொண்டிருக்கின்ற வீரர்களாக கூட இருந்திருக்கலாம். மைதானங்களிலே, பாடசாலை விளையாட்டு போட்டிகளிலே, பல போட்டிகளிலே கலந்து இந்த ஓட்ட பந்தயங்களிலே நீங்கள் ஓடி முடித்தவர்களாக கூட இருக்கலாம். இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிற ஓட்ட பந்தயத்தை ஓடுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல தியாகங்களே செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு விருப்பமான உணவுகளை அவர்கள் சாப்பிடவே முடியாது. அவர்கள் அந்த ஓட்ட போட்டிக்கு கலந்து கொள்ள இருக்கிறவர்கள் என்னென்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் என்கிற அந்த பட்டியலின்படி, அந்த ஒழுங்குமுறைப்படித்தான் அவர்கள் உணவுகளை சாப்பிட முடியும். அவர்களுடைய எடையை குறித்து அவர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் உடுத்துகிற உடைகள் கூட மிகவும் இலகுவான பாரமற்ற உடைகளாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் கால்களுக்கு போடுகிற சப்பாத்து, அவர்களுடைய தலையிலே அணிந்து கொள்ளுகிற தொப்பியாக இருக்கலாம். இவை எல்லாமே அவர்கள் பார்த்து கவனித்து பயிற்சி கூடாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, அவர்கள் அதிகாலையிலே எழும்ப வேண்டும். எழும்பி நேரப்பட என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓட்ட போட்டியிலே ஓடுவதற்குரிய பயிற்சிக்காக தங்கள் கால்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் காலையில் நாங்கள் காணலாம், சிலர் மைதானத்தில் ஓடுவார்கள், வியர்வை கொட்ட கொட்ட அவர்கள் மைதானத்தில் ஓடுவார்கள், சைக்கிளிலே ஓடுவார்கள். இப்படியான பயிற்சிகளை அவர்கள் கடினமாக மேற்கொண்டு ஏன் ஓடுகிறார்கள்? அவர்களுக்கு ஒரு இலக்கு உண்டு. அவர்கள் ஆரம்பித்த ஓட்ட போட்டியை முடிப்பதற்கு, அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு அவர்கள் தங்கள் கால்களை பயிற்சி கொடுக்க வேண்டும். அவர்கள் அந்த தங்க பதக்கத்தை பெறுவதற்காக இத்தனை விதமான தியாகங்களை செய்து, அர்ப்பணிப்புகளை செய்து இந்த பயிற்சியிலே கலந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் கூட நித்தியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் விசுவாசத்துக்காக ஓடுகிற ஓட்டப்பந்தயத்திலே ஓடுவதற்காக நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு நாங்கள் விசுவாசத்தின் வீரர்களாக, ஓட்டப்பந்தயக்காரராக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலையில் நாங்கள் தியானத்துக்காக எபிரேயர் 12:1 நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த காலையில் இந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்களுடைய ஓட்ட பந்தயத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஓட்ட பந்தயத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் ஓடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எபிரேய ஆசிரியர் இதை எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், எங்களுடைய இலக்கு இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. கடந்த வருடத்திலே நாங்கள் அநேக விதமாக ஓடி களைத்து போயிருக்கலாம். இந்த வருடத்தினம் நாங்கள் அநேக தூரம் ஓட வேண்டிய தூரங்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் ஓடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய இலக்கு கிறிஸ்துவாயிருக்கிறார். அவர் தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமும் முடிவும். நாங்கள் அவரை நோக்கி ஓட வேண்டும். இந்த உலகத்திலே அழிந்து போகிற பந்தய பொருளுக்காக அநேகர் தங்கள்
தங்களை ஒருத்து தங்களை தியாகம் செய்து அர்ப்பணித்து தங்களுடைய நேரங்களை செலவழித்து பெற்றுக்கொள்ள போகிற பதக்கங்களுக்காக ஓடுவார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, விசுவாசத்தின் ஓட்டத்திலே ஓடுகிற நாம் நித்தியத்தை அடைகிற கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டத்திலே ஓடுவதற்காக நாங்கள் அழைக்கப்படுகிறோம். எங்களுடைய ஓட்ட பந்தயத்தின் இலக்கு கிறிஸ்து. அது விசுவாசத்தினாலே நாங்கள் ஓட வேண்டாம். அது ஒரு நாளும் அழிந்து போகாத ஒரு பந்தய பொருளை பெறுவதற்காகத்தான் நானும் நீங்களும் ஓடுவதற்கு இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஓடும் பொழுது இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, ஒரு சில காரியங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று. நாங்கள் இந்த விசுவாசத்திலே இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அவருடைய இலக்கை பார்த்து நாங்கள் ஓட வேண்டும். எங்களுக்கு முன்பாக திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருந்தார். இப்படி அநேக தேவனுடைய பக்தர்கள், அநேகர் விசுவாசத்தினாலே, சிலர் தங்களுடைய ஜீவனை கொடுத்து தங்கள் உயிர்களை தியாகம் செய்து இரத்த சாட்சிகளாக மறைத்து தங்களுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். இவற்றை பார்த்து இந்த சாட்சிகள் எல்லாம் எங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் அதைரியப்படக்கூடாது. சில வேளை நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடும் பொழுது நாங்கள் அதைரியப்படலாம். ஏன் எங்களுக்கு இவ்விதமான பிரச்சனைகள், நாங்கள் ஏன் இந்த சூழ்நிலையை கடந்து போகிறோம் என்று நாங்கள் அதைரியப்படலாம். ஆனாலும் இந்த ஓட்டத்திலே ஓடுகிற எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்கிறார்? அநேக சாட்சிகளை வைத்திருக்கிறார். திரளான சாட்சிகள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த ஓட்டத்தில் எங்களுடன் இணைந்து கொள்கிறார். அவர்தான் எங்களுடைய இலக்கு, அவர்தான் எங்களுடைய நோக்கம், அவர்தான் அந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கிறவர், அவர்தான் அந்த விசுவாச ஓட்டத்தை முடிக்கிறவர். அவரை நோக்கி நாங்கள் ஓடும் பொழுது அவரும் எங்களோடு கூட ஓடி வருகிற கர்த்தராய் இருக்கிறார். அடுத்ததாக அங்கே வேதம் சொல்லுகிறது, பாரமான எங்களை நெருக்கி நிற்கின்ற பாவத்தை நாங்கள் வெறுத்து தள்ளிவிட்டு ஓடுவதற்காக அழைக்கப்படுகிறோம். பாவத்தோடு கூட இந்த விசுவாச ஓட்ட பந்தயத்திலே நாங்கள் கலந்து கொள்ளவே முடியாது. நாங்கள் முன்பு பார்த்தோம், ஒரு ஓட்ட பந்தயத்தை ஓடுகிறவன் தனது உணவை குறித்து கவனம் செலுத்த வேண்டும், தன்னுடைய உடைகளை குறித்து கவனம் செலுத்த வேணாம், தன்னுடைய பாதத்தில் அணிகிற சப்பாத்தை குறித்து கவனம் செலுத்த வேணாம். அவ்விதமாக கவனம் செலுத்தி எல்லாவற்றையும் செய்யும் பொழுது தான் அவன் பாரமான உடைகளை உடுத்தி கொண்டு ஒரு நாளும் பந்தயத்திலே ஓட மாட்டார்கள். அதை நாங்கள் ஒரு நாளும் காணவில்லை. இயேசுவானவரை நோக்கி ஓடுகிறவர்களுக்கும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்களை நெருக்கி நிற்கிற, எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிற பாவமான காரியங்களை விட்டு விட்டு நாங்கள் ஓட வேணாம். கடந்த வருடங்களிலே எங்கள் பாவ வாழ்க்கையோடு நாங்கள் வாழ்ந்திருக்கலாம், நாங்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கலாம், வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காத ஆண்டவரை தேடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அவை எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே எங்களுக்கு எதுவெல்லாம் நெருக்கமாக நெருங்கி இருக்கிறதோ, எது எல்லாம் கிறிஸ்துவை எங்களை விட்டு பிரிக்கிற காரியங்களாக இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் விட்டு அகற்றி கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் ஓடும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஓட்டத்திலே ஓடும் பொழுது நாங்கள் களைத்து போகலாம், நாங்கள் விழுந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எங்களோடு கூட இந்த ஓட்டத்திலே வருகிறார் என்று. பிரியமானவர்களே, இப்படியாக ஒரு கதை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். 1992 ஆண்டு பார்சிலோனியாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்திலே ஓடுவதற்காக டெரிக் ரெட்மன் என்கிற ஓட்ட பந்தய வீரன், இவன் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுவதற்காக அந்த ஆண்டிலே கலந்து கொண்டவன். பல பயிற்சிகளை இவன் எடுத்து இருந்தான். அவன் அந்த நாள் வந்தது, அந்த ஓட்ட பந்தயத்திலே அவன் வேகமாக ஓடிய பொழுது அவனுடைய கால்களிலே ஒரு உபாதை காணப்பட்டு அவன் தடுக்கப்பட்டு அவன் அந்த மைதானத்துக்குள்ளே இடறி விழுகிறான். அவன் எழும்புவதற்கு தன்னை சுதாகரித்து கொண்டு முயற்சிக்கிறான். அவனால் எழும்ப முடியாது. அவனுடைய சதை பிடிப்பின் நிமித்தமாக காலிலே ஏற்பட்ட வேதனையினால அவனால் எழும்பி நடக்க முடியாமல் இருந்தது. இந்த சம்பவத்தை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த டெரிக் ரெட்மன் என்கின்ற இந்த ஓட்டப்பந்தய வீரனுடைய தந்தை ஒலிம்பிக் மைதானத்தின்
அப்புறமாக நின்று தன்னுடைய மகன் விழுந்ததை கவனித்து பார்க்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஒலிம்பிக் தடைகளை தகர்த்து கொண்டு, பல மக்கள் அவனை உள்ளே வர விடாமல் தடுக்கிறார்கள், அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து கொண்டு தன்னுடைய மகனை நோக்கி ஓடுகிறான். தன் மகனை நோக்கி ஓடி தன் மகனை தூக்கி தன் தோள்களிலே அவனை சாய்த்து கொண்டு அணைத்து பிடித்து கொண்டு கெந்தி கெந்தி நடந்த மகனோடு கூட அன்றைய ஆண்டுக்குரிய ஓட்ட பந்தயத்திலே அந்த மைதானத்தின் இலக்கை கொண்டு போய் விடுகிறான். பிரியமானவர்களே, ரெட்மண்ட் டெரிக் என்கிற ஒரு ஓட்ட பந்தயக்காரனுடைய தந்தையே ஒலிம்பிக் விளையாட்டிலே அந்த இலக்கை அடைவதற்கு அவனை கொண்டு போய் விடுவார் என்றால், விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்து எங்களோடு கூட வருகிறார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஓட்ட பந்தயத்திலே நானும் வருகிறேன். அவர் எங்களோடு கூட ஓடி வருகிறார். அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு அவர் எங்களை பலப்படுத்துகிறார். ஒரு உலக பிரகாரமான ஒரு தந்தை ஒரு மகனுடைய இலக்கை அடைவதற்காக பல தடைகளை தாண்டி தன் தோள்களை கொடுத்து அவனை சுமந்து செல்லுவார் என்று சொன்னார். இந்த உலகத்தை படைத்து எங்களுக்காக தன்னுடைய உயிரையை கொடுத்த, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எவ்வளவு தோள் கொடுப்பார். எழும்பி ஓடுவோமா? நாங்கள் இந்த இலக்கை விட்டு இருக்கிற மக்களாக இருக்கிறோமா? நாங்கள் விசுவாசத்தை மறுதளித்த மக்களாக இருக்கிறோமா? அல்லது இயேசு கிறிஸ்துவையே மறந்து வாழுகிறோமா? அழைக்கப்படுகிறோம் இந்த ஆண்டிலே ஓடுவதற்காக. இலக்கு இயேசு கிறிஸ்து. அவர் விசுவாசத்தை தொடுக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். அவரை நோக்கி ஓடும் பொழுது என்ன தடை வந்தாலும், இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும், அவர் எங்களோடு கூட இந்த பந்தய பொருளை ஜெயிப்பதற்காக எங்களுக்கு தோள் கொடுத்து எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை அழைத்து செல்லுவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். விட வேண்டாம். இந்த ஆண்டு முழுவதும் விசுவாச ஓட்டத்திலே கிறிஸ்துவோடு கூட ஓடுவோம், ஜெயிப்போம்.